भाई பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக மீலாது நபி நடத்த உள்ளோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான செலவுகள் என்னவென்று சொல்கிறோம். மண்டப செலவு, சவுண்ட் சர்வீஸ் செலவு, சாப்பாட்டு செலவு. மண்டப செலவு வந்து 10,000 ரூபாய். சவுண்ட் சர்வீஸ் செலவு வந்து 4,000 ரூபாய். சாப்பாடு செலவு 10,000 ரூபாய். அந்த சாப்பாடு செலவு வந்து இளைஞரணி சார்பாக இன்ஷால்லா ரெடி பண்ணிட்டாங்க. அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். முடிஞ்சிடும், இன்ஷால்லா முடிஞ்சிடும். 50 கிலோ நெய்ச்சோறு தால்ச்சா. அதான் நெய்ச்சோறு தால்ச்சா 300 பேர். பாய் அந்த 10,000 ரூபாய் இல்லை, இது எவ்வளோ நம்ம கொடுத்தோமோ அதை செஞ்சு கொடுத்துட்றோம் இன்ஷால்லா. சாப்பாடு தண்ணீர் செலவு இன்னும் வரலை. பேரணி கிளம்புற டைமில் தண்ணீர் செலவு அதுவும் வரல இன்ஷால்லா. பயான் செலவு இருக்குது, அது வந்து 6,000 ரூபாய் இன்ஷால்லா ரெடி பண்ணியிருக்கோம். கொடி செலவு மற்றும் பைப்பு, அது வந்து நம்மளுடைய ஹபீப் பாய் இன்ஷால்லா முடிவு எடுத்திருக்காரு. அதோட ரிசல்ட் வந்து இன்ஷால்லா இன்னும் கூட சீக்கிரத்தில் மெசேஜ் வந்துடும் என்ன இதுன்ட்டு. டாடா ஏசி வண்டி செலவு இருக்குது, பிட் நோட்டீஸ் செலவு, முர்ஷதோடைய செலவு வந்து இன்ஷால்லா 3 டீம் பேசியிருக்கோம். அதில் 1 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் 2 வந்து என்ன இதுன்ட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் இன்ஷால்லா. அதுக்கு வந்து 6,000 ரூபாய் போட்டிருக்கோம் இன்ஷால்லா. டேபிள் டோல் செலவு இன்ஷால்லா அது பேசியிருக்கோம் நம்ம பையன்கிட்ட. நம்ம இளைஞரணி மாநில துணை செயலாளர் அவர்கிட்ட பேசியிருக்கோம் இன்ஷால்லா. அவருக்கு என்னதுன்னு பார்க்கலாம். அவருடைய செலவு ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சிடலாம். பேண்டு செலவு இருக்குது. அப்புறமா போலீஸ் செலவு, போலீஸ்காரங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்ன இல்லை, டோலாக இருக்குது பேண்டாக இருக்குது. பேண்டுக்கு வந்து நம்ம தஸ்திக்கு போய்ட்டு தான் பேசணும் இன்ஷால்லா. அது என்ன அதுன்னு சொல்லலாம். போலீஸ் செலவு வந்து போலீஸ்காரங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லிமிட் வருது, ப்ளஸ்ஸு 2 டிராஃபிக் வருது. அதனால் ஒரு இன்ஷால்லா அது பார்த்து சொல்லலாம். ஷால்வை செலவு இருக்குது இன்ஷால்லா. ஷால்வையோட செலவு இருக்குது, அதுவும் வந்து அப்புறமா சொல்லணும் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியல. பேட்ஜு செலவு இருக்குது, போஸ்டரோட செலவு இருக்குது இன்ஷால்லா. மண்டபத்தில் வந்து ஜம்காலமும் சேர், விஐபி சேர் செலவு இருக்குது. இன்வைட் கார்டு நம்ம இன்வைட் பண்ணுறோம் இல்லையா, விஐபி, அந்த செலவு இருக்குது. பூவோட சேரா, இமாம்களுடைய நினைவுகளுக்கு ஒரு அலம் இன்ஷால்லா எடுக்கிறோம். அதோட செலவு வந்து நம்ம பூக்கடை வச்சுருக்காரு. 53வது வட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர் வந்து இன்ஷால்லா அவர் எடுத்துக்கிட்டாரு. குதிரையோட செலவு வந்து இருக்குது இன்ஷால்லா. அதெல்லாம் அவரோட செலவு இருக்குது. தங்களால் என்ன செலவு முடியுமோ இன்ஷால்லா அது சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் போட முடியுமோ இன்ஷால்லா அது சொல்லிடுங்க. அதை அப்படியே எடுத்துட்டா கூட அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். ஒரு நிமிஷம் இன்ஷால்லா. நம்ம என்ன பண்ணலாம்னா, இது இப்படி சொன்னால் புரியாது. இது ஒரு லிஸ்ட் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. நெக்ஸ்ட் மீட்டிங் போகிறோம் இல்லைங்களா, அப்போ வந்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் வேணாம், வாட்ஸ்அப்பில் போடக்கூடாது. நீங்கள் வந்து வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், தலைவர் வந்திருக்காங்க, மாநிலத்தை வந்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நான் ஜெராக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எதில் வந்து நீங்கள் ஷாமில் ஆகலாம், எதில் நீங்கள் கலந்து கொள்ளலான்ட்டு. அதே மாதிரி முடியலனாலும் நீங்கள் சொல்லிடுங்க, பாய் இது என்னால் வந்து இப்போ ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி. ஹபீப் பாய் சொன்னாங்க, இப்போ இருக்கிற வந்து பெண்டமிக் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப சூழ்நிலை சரியில்லை, வருமானம் யாருக்கும் இல்லை, பொருளாதாரம் ரொம்ப கஷ்டம். ஸோ முடியாதவங்க வந்து பாய் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் நோட் பண்ணிக்குவோம். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ இவங்க பண்ண போகிறாங்க, இவங்க பண்ண போலன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால நம்ம கிளியராக வந்து எல்லாமே முடிஞ்சு போடும். ஸோ அதனால வந்து இதில் கொஞ்சம் கிளியர் கட்டாக இருங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் பண்ணுற டைமில் நான் வந்து அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாருக்குமே கொடுக்குறேன் இன்ஷால்லா சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆமாம் 10 நாள் ஆமாம். ஏன்னா ஒரு 4 மீட்டிங் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த 10 நாளுக்குள்ள யார் இந்த 10 நாள் அந்த மசூரா, அடுத்த 10 நாள் மசூரா போடுங்க. அந்த 10 நாளுக்குள்ள யார் யாருக்கு நான் ஸ்பான்சர் எடுக்கிறாங்க, நம்ம அந்த லிஸ்ட் வந்துரும். வந்து
1ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆயிடும். ஆமா. 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் போட்டுக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். ஒரு வாரம் 10 நாள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு வாரத்திலே அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி வச்சு அடுத்தது நீங்க வந்து போட்டுருவாங்க. அப்ப அந்த ஒரு வாரத்திலே நமக்கு சொல்யூஷன் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ யார் என்ன ஸ்பான்சர் எடுத்துக்கிறாங்க, எது நீங்க டாடா ஏசி தேவைப்படுது, மேஜிக் தேவைப்படுது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எதுக்கு எவ்வளவு செலவு ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. சின்ன சின்ன செலவுங்க, சின்ன சின்ன நிர்வாகிகளை பார்த்து அவங்க ஸ்பான்சர் எடுத்துக்கிறாங்களான்றத பேசி ஓகே ஆயிடுச்சுன்னா அதை அவங்க பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு எவ்வளவு பெரிய விஷயம் மாநில ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா ரொம்ப வசதியா இருக்கும். அப்படி செஞ்சுக்கலாம். இதுதான் இன்ஷால்லா நம்ம மாநில அமைப்பு செயலாளர் அமீர் பாய் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இப்போயே சொல்லிடுறேன், எல்லாருமே வந்து கரெக்டான டைமுக்கு வாங்க. டைமுக்கு வந்தால் நம்ம டைமுக்கு போயிடலாம். இப்போ 5 ஆயிடுச்சு, நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இப்போ ஆலிம் சார் வந்து உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் என்ன டைமிங் சொல்கிறீங்களோ போட்டுக்கலாம். நீங்க டைமிங் சொன்னீங்க தாராளமா போட்டுக்கலாம். அப்ப 10 மணிக்கு வச்சுக்கலாம். காலையில 10 மணிக்கு. ஆமா 10ல இருந்து 11 1 மணி. நீங்க வந்தீங்கன்னா 1 மணி நேரம் முடிஞ்சிடும். சரிங்களா? 10ல இருந்து 11 12 காலையில. அடுத்த 4ஆம் தேதி 10ல இருந்து 12க்குள்ள இன்ஷால்லா மீட்டிங் இருக்கு. எல்லாரும் வந்து வர்ற டைம்ல எல்லாருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிர்வாகிகளை கூட்டுவாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது. மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் என்ன பண்றீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்க பேசுங்க. இப்போ மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா இப்போ நீங்கெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து மக்கள் அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க வருவாங்க. அதனால வந்து டைம் கீப் அப் பண்ணுங்க. இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்கை வந்து அடுத்த மாதம் 4ஆம் தேதி 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இன்ஷால்லா இதோட வந்து நான் இப்போ இந்த இன்ஷால்லா அவங்கள கொடுப்பனில்லை, அவ்வளோதான். அவங்களுக்கு துவா பண்ணலாம், கொடுப்பனில்லை, அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து கேளுங்க, நம்ம வந்து இல்லை சரி இப்போ நம்ம எடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து பெரிய விஷயம். ஸோ அதில் கலந்து கொள்றவங்களுக்கு வந்து அதுக்கு என்ன நியமத்து கிடைக்கும்னா அவங்களுக்கு தான் தெரியும். இது வந்து சாதாரணமான விளையாட்டு விஷயம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய நிகழ்ச்சி. இதில் வந்து பாருங்க, சொன்ன உடனே பாருங்க பூ கொடுக்குறா. ஸோ எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. வழிமார்கள் வந்து என்றைக்குமே வந்து இது கிடையாது, கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் உத்தரவு கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. இப்போ நம்ம இந்த மீலாது விழா நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் மற்றும் வந்து அதை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கும் 5 பேரை நியமிச்சிருக்கேன். அது வந்து பாசித் பாய் தலைவராக இருப்பார் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. அப்புறமா நம்ம மாநில செயலாளர் அக்பர் பாஷா இருக்காங்க. அப்புறம் நம்ம இளைஞரணி அமைப்பாளர் ஷாபுதீன் பாய் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை மண்டல செயலாளர் ஹாஜி பாய் இருக்காங்க. 5 பேர் வந்து நியமிச்சிருக்கேன். இவங்க தான் இதை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறாங்க. இவங்க 5 பேர் தான் வந்து இன்ஷா அல்லாஹ் இதை ஒருங்கிணைச்சு கொண்டு போவாங்க. நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து இவங்க வந்து முக்கியமான சில முடிவுகள் அறிவிப்பாங்க அவங்களுடைய. ஏன்னா இந்த ஒரு 10 நாளில் வந்து அவங்களுக்கும் சில விஷயங்கள் நம்ம சொல்லி மாவட்டத்தில் இருக்கவங்களோட பேசி மீட்டிங் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்களும் அடுத்த மீட்டிங்கில் வந்து இன்னும் நிறைய கிளாரிஃபை இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அந்த 5 பேர் இதை வந்து எப்படி கொண்டு போனோன்ட்டு இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம உட்காந்து ஆலோசனை பண்ணலாம். ஜிசாக்கல்லா. எல்லோரும் வந்ததுக்கு வந்து ரொம்ப ஜிசாக்கல்லா. இன்ஷால்லா இதே மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்ந்தாதான் நெக்ஸ்ட் டைமில் வந்து இதுக்கும் அதிகமாக வரும். ஏன்னா ஆளுங்க வரணுன்றதுக்காக நான் சொல்லலை, வந்தான்னா அவங்களுக்காக மற்றவங்களுக்கும் தெரிய இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு தெரிய வரும்.
இப்போ நீங்க வந்திருக்கீங்க, இப்போ நீங்க வந்து உங்களுடைய மாவட்டத்திலேயோ இல்லை உங்களுடைய தொகுதியிலையோ பகுதியிலையோ நீங்க அனௌன்ஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி மாவட்ட நிகழ்ச்சி வந்து மீலாது விழா, மொஹரம் இமாம்களுடைய நினைவு தினம் மற்றும் மாநாடு 3 நிகழ்ச்சி முப்பெரும் விழா வந்து தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத் சார்பாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க சொல்லிட்டு மாநிலத்தில் இருக்கிறவங்களும் சரி, மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் சரி, நீங்க வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியப்படுத்த போறீங்க. ஸோ இதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு டைம்ல எல்லாருமே ஒருங்கிணைச்சு கொண்டு வாங்க. நீங்க வந்து உங்க பர்சனல் விஷயம் மாதிரி எடுத்து பேசுங்க. இப்போ ஆமீர் பாய் இருக்காங்க, அமைப்பு செயலாளர், நீங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுங்க. மாவட்டம் மட்டும் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே பேசுங்க. ஏன்னா இது வந்து நம்ம சக்சஸ் பண்ணணும்னா எல்லாருமே பேசினா தான் முடியும். பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க, இவங்க பேசணும், மாநில செயலாளர் இருக்கட்டும், மாநில அமைப்பாளர், அப்புறம் இவங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து பேசினாதான் இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இன்னைக்கு வந்தோம் மீட்டிங்கு இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னு உட்காந்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த 10 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் வந்து ஒர்க் பண்ணணும்னா காலையில் சாயங்காலம் வரைக்கும் சொல்ல, வேலையை முடிச்சு நைட் வர்றீங்களா, ஒரு 4 பேர் கால் பண்ணுவேன், பாய் இந்த மாதிரி மீட்டிங் நடந்தது, இன்ஷால்லா நெக்ஸ்ட் மீட்டிங் நீங்களும் வாங்க சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது, இந்த மாதிரி பெரிய நிகழ்ச்சி முப்பெரும் விழா நடத்த போகிறாங்க, இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பும் வந்து ஜமாத் சார்பாக கேட்குறாங்க, நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன செய்ய போகிறோம்ட்டு இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு நீங்களும் வந்து சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகிறோம். வலிமார்கள் துவா பரக்கத்தில் கண்மணி நாயகனுடைய வசீலால நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து மாஷா அல்லாஹ் நம்ம ஒரு முன் உதாரணமாக கொண்டு போகிறோம். ஏன்னா இன்னைக்கு மீலாதுன்ற பேரில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அது எல்லாமே நம்ம ஓரம் கட்டி நம்ம ஜமாத்து மூலியமா மீலாதுனா என்னென்ன காமிக்கணும். நம்ம கண்மணி நாயகனுடைய மீலாது, கண்மணி நாயகனுடைய மீலாதுனா என்ன, அவங்களுடைய மீலாதை எப்படி நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன் மாதிரியை எடுத்து காட்டணும்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய துவா பரக்கத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ நம்ம குறிக்கோளில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும், அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம், ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுக்கலாம். நம்ம இமாம் சாப் தங்களை கருத்தை தெரிவிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவுபடுத்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு தர்கான்னு சொன்னால் நிறைய பேர் வார்த்தையால் கொச்சைப்படுத்துகிறாங்க, எண்ணங்கள்னால அது இல்லாமல் ஆக்கப்படுகிறாங்க. அவுலியா என்கின்ற தன்மையே எடுத்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இங்க பாருங்க, எல்லா மனிதர்களும் இன்னைக்கு அவுலியாங்கிறத அந்த காலத்துல பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த மதிப்பெல்லாம் இல்லாமலாகி அந்த மகான்மார்களுடைய கருத்துக்களை எடுத்துட்டாங்க. அதனால உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் அனுமதி வாங்கிக்கிறேன், நம்ம கொஞ்சம் இவர்களை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லணும், நீங்களும் விளக்கிக்கணும். ஆனால் நீங்கள் எது இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாருன்னு நினச்சிக்காது. இப்போ நம்ம உண்மையான கருத்து என்ன சொல்ல வர்றேன் என்று சொன்னால், மீலாது ஏன், மீலாது ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாமா? அல்லாஹ் ஒரு மனிதன் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள், ஏகத்துவம் அப்படி என்கின்ற சொல்லப்படும் பொழுது இந்த மீலாதுல அப்படியே அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்கப்படுகிறது. சகோதரர்களே, நீங்க அறிந்து கொள்ளுங்கள், ஏகத்துவம் என்று சொன்னால் லம் எளிது வலம் யூலத், அல்லாஹ் யாராலும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, முடிஞ்சு போச்சு. இதை டுஸ்ட் பண்ணி மக்களை பிரச்சனை பண்ணி இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு அவனுக்கு கருத்தே. அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இது யாராவது அல்லாஹ்வை பத்தி இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. உள்ளத்தால நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் வந்து யாராலையும் பெறவும் இல்லை, எவராலையும் பெறப்படவும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள், வானம் பூமி சூரியன் கடல் சந்திரன் உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், ஏன் ஜிப்ரீல் அனைத்து மனிதர் ஆதமே அவர்களுக்கு முன்னாடி நான் ஒளியாக படைக்கப்பட்டேன். அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அப்ப படைக்கப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திங்கட்கிழமைகளால் நான் நோன்பு வைக்கின்றேன். யாரை பார்த்து சொல்றாங்க? சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நானும் திங்கட்கிழமை நோன்பு வைத்தேன், நீங்களும் நோன்பு நோய்கள், என்ன காரணம் என்று உங்களை மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்க அந்த சஹாபாக்கள். ஆனால் உங்களை மாதிரி கத்திரிக்காய் வியாபாரம் செய்யவில்லை,
அவர்கள் பின்பற்றி நடந்தார்கள். உங்களுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு என்று மார்க்கெட்ல போய் எது தேவையோ தேவையில்லையோ அது விளக்குற மாதிரி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்கள் அப்படி செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் திங்கட்கிழமை நோன்பு நோக்கிறோம், அது என்ன காரணம் என்று சொன்ன பொழுது, அன்றுதான் நான் பிறந்தேன் என்று நபிகள் நாயகம் முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டது. அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது நமக்கு மிகுந்த மாபெரும் சக்தியாகவும் அது பெரிய உள்ளதாக இருக்கிறது என்பதை இதன் மூலியமாக இன்னும் நிறைய இருக்கிறது சகோதரர்களே, நேரம் போதாது. ஆனால் இந்த மீலாதுக்காக வேண்டி நீங்கள் யாரெல்லாம் செலவு செய்கின்றீர்களோ, சுப்ஹானல்லாஹ், இங்க பாருங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மீலாதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்துக்காக வேண்டி நீங்கள் ஒரு திர்ஹம் செலவு செய்வீர்களேயானால் பத்ர் ஹுனைன் போரினுடைய நன்மைகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இந்த மாதிரி ஏகப்பட்ட இமாம்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு உஹது மலை தங்கம் வரை இருந்தால், செல்வம் இருந்தால், என்னுடைய உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அனைத்தையும் நான் செலவழித்து விடுவேன் என்று சொல்கிறார். பாருங்க, அப்ப நம்ம எல்லாம் அந்த நோய் அதெல்லாம் செல்லக்கூடாது. நமக்கு ஈமான், அந்த ஈமான்ல வரப்படும் பொழுது என்ன செலவா இருந்தாலும் சரி, கொரோனாவா இருந்தாலும் சரி, நமக்கு மட்டும் பதுக்கி வைப்பதற்காக வேண்டி, நம்மளுடைய சுயநலத்துக்காக வேண்டி எவ்வளவோ நாம் சேர்த்து வைக்கின்றோம் சகோதரர்களே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நம்மகிட்ட என்ன இருக்கிறதோ அதை தாராளமாக நீங்கள் கொடுத்தீர்களேயானால் ஈமான் பலப்படும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. புரியுங்களா? அப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நீங்கள் செலவழித்தால் ஹுனைனும் பத்ரும் போர் உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாரெல்லாம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி பிறந்த தினத்துக்காக வேண்டி, அது ஊர்வலமாக இருக்கட்டும், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ் லா இலாஹ அது சொல்லிக் கொண்டுதான் போறாங்க. ஸல்லல்லாஹு அது சொல்லிக் கொண்டுதான் போறாங்க. ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் பாடுவதில்லை. ஆனால் பிறர் மனிதர்கள் இதை கங்கணம் கட்டி ஊதாசினுடைய கைகூலியாக மாறி இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகப்பத்தை எடுத்து விட்டார்கள் சகோதரர்களே. அதனுடைய எண்ணம், கெட்ட எண்ணம் உள்ளவன் நிச்சயமாக அகப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சகோதரர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா விடவே மாட்டான். ஆனால் நிறைய இருக்கிறது, நேரம் போதாது சகோதரர்களே. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கின்றான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அதா என்னுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். சூரத்துல் மாயிதாவுல 11வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி நிஹமத் என்று சொன்னால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நீங்கள் நினைவு கூர்மையானால், இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னைக்கு காலரா நோய், பஞ்சம், இந்த ஏரியாவுல கஷ்டங்கள் அனைத்தையுமே போக்கப்படும். அப்ப கொரோனாவோ இந்த நோயின் மூலமாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நீங்கள் புகழ் மாலை, கவிதை, எது வேண்டுமானாலும் எல்லாமே ஆதாரம் இருக்கிறது. யாருக்கும் வேண்டுமானாலும் கவிதை போடலாமா? ஆதாரம் இருக்கிறதா? ஓ இருக்கிறதுடா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மினஷ்ஷஹரி யுக்மத். அல்லாஹ் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு புகாரி ரிப்போர்ட், இந்த ஹதீஸ் புகாரி ரிப்போர்ட். யார் கவிதைகள் அதிகமாக பாடுகிறீர்களோ அவர்களுக்கு ஞானத்துடைய சிந்தனைகள் உருவாகி கொண்டே இருக்கும். பாத்தீங்களா? அல்லாஹ் காஜா கரீம் நவாஸ் இடத்துல அந்த பாடல்கள் எல்லாம் அதிகமாக பாடி அந்த ஞான சக்திகள் சில பேர் அந்த மகிங்கி உழுவுவாங்க சகோதரர்களே. அப்ப அறிந்து கொள்ளுங்கள், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிறந்த நாள் கொண்டாடுவது, அட இந்தியாவுல சுதந்திர போராட்டம் நடக்கிறது, இவனுக்கும் எவனுக்கும் சம்பந்தம் இல்லாதவனுங்கள்லாம் இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறாங்க. சுதந்திர போராட்டம் வருடம் சுதந்திர போராட்டம் கொண்டாடுறாங்க. அப்போ இந்த உலகத்துக்காக வேண்டி இந்த ஈமானை ஜொலித்த எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் பின்பற்றினார்களேயானால் நாளைக்கு உங்களை சொர்க்கத்துக்கு அழைத்து போகக்கூடிய, ஷஃபாஅத் பெறக்கூடிய, அந்த லிவாஉல் ஹம்தின் கொடியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடமா தினம் தினம்
நீங்கள் புகழ வேண்டும் சகோதரர்களே, அதை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நீங்கள் மீலாது தாராளமாக கொண்டாடலாம். மீலாதை அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்தீர்களேயானால் நாட்டில வலாய்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, ஜாதி பிரச்சனைகள் இருக்காது, எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வார்கள், பரக்கத்துகள் அதிகமாக்கப்படும் என்று இமாம் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, நாம் மீலாது தாராளமாக கொண்டாடலாம். அல்லாஹ் மீலாது கொண்டாடுவதில்லை. எவனெல்லாம் மீலாது கொண்டாடக்கூடாது என்கின்றானோ அவன் ஈமானே மீளாது. பாத்தீங்களா, அவனுக்கு ஈமான் என்னாவாது? வரவே வராது. தெரிஞ்சுக்கிறங்க பாவா, எவனெல்லாம் ஈமானோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டாடுகின்றானோ அல்லாஹ் தஆலா பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் சொல்றாங்க பள்ளியில செய்யலாமா பிறந்த தினம். அஸ்ஸாத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இது புகாரி ரிப்போர்ட் ஹதீஸ். பாருங்க, பள்ளியில வச்சு பாடுறாங்க, கவிதைகள் பாடிக்கொண்டிருக்கப்படும் பொழுது இந்த உலகத்துல இமாமாக இருக்கக்கூடிய ஜுமாக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அந்த பள்ளியில ஏற வேண்டும், முத்தவள்ளியும் கூட ஏறக்கூடாது. ஆனால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதுகு பாடியதன் காரணத்தினால அஸ்ஸாத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிம்பர் படி அமைத்து கொடுத்து இந்த ஹதீஸ் புகாரியில ரிப்போர்ட் செய்யப்படுகிறது சகோதரர்களே. அப்ப பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த அஸ்ஸாத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு காலமெல்லாம் என்னுடைய கவிதை பாடினால் அல்லாஹ் ரூஹுல் குதுஸ், ஜிப்ரீலுடைய ரூஹுல் குதுஸை அவருக்கு உயர்த்தி கொடுப்பாயாக என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு துஆ செய்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அப்ப நீங்க அறிந்து கொள்ளுங்கள், பள்ளிவாசல்ல செய்யலாம், வீட்டுல செய்யலாம், நாட்டுல செய்யலாம், எல்லா இடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி நீங்க செய்து கொண்டே இருக்கலாம் சகோதரர்களே. நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் மீலாது அதிகமாக கொண்டாட வேண்டும். இப்போ நான் சொல்கின்றேன், மீலாதுக்காக வேண்டி நீங்கள் செலவழித்தீர்களானால் உங்களுடைய குடும்பம் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிமத்து ஷஹதியா பாருங்க, நிறைய சொல்லலாம், வந்துகிட்டே இருக்கு. அலிமத்து ஷஹதியா என்கின்றவர் வருகிறார்கள் மக்காவில் இருந்து பால் கொடுப்பதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை, ஒட்டகம் கூட பால் சரக்காம இருந்துச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு போன பொழுது அந்த அலிமத்து ஷஹதியா சொல்கிறார்கள், பால் சுரக்காத இரண்டு இது, எனக்கு பால் சுரந்தது, ஒட்டகம் ஓடாத ஒட்டகம் எல்லாத்தையும் மிந்தி ஓடியது, அதான் எனக்கு வறுமை ஏற்பட்டது. வந்த குழந்தையை நான் எப்பொழுது தொட்டேனோ அதிலிருந்து எனக்கு வறுமையே இல்லை என்று அலிமத்து ஷஹதியா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் நேசித்தோமையானால், நாம் அல்லாஹ்வை நேசித்த மாதிரி பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நாம் செலவழித்தோமையானால் நம்முடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். நிச்சயமாக நமக்கு செல்வாக்கு உள்ளவர்களாக நாம் மாறுவோம். நிறைய சொல்லலாம். இங்கேயே ஒருத்தர் பெரிய வண்டியாக கொடுத்து கொண்டிருந்தார். அவர் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பெரிய மீலாது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய இதை இடம் பூரா அவர் வாங்கி கொண்டிருந்தார். எதற்காக வேண்டினா வண்டியா சாப்பாடு கொடுத்தார். அவர் மண்டியா வைத்து பார்த்தீர்களா? அப்போ பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா உங்களை மேன்மையாக்கி வைப்பான், உயர்வாக்கி வைப்பான் என்பது சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடியவர்களாக நம்மளுடைய குடும்பங்கள் அனைவரும். ஆனா நீங்க எல்லாம் செயல்படணும் பாவா. நிறைய இருக்கு, அது நாம சொல்லல. நீங்க எல்லாம் செயல்பட்டீங்கன்னா ஒவ்வொரு எட்டு நன்மைதான். இதுல அவுலியாக்களுக்கு நீங்க எது செஞ்சாலும் நன்மைதான் பாவா. அது நீங்க ஏன் கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் சாதிகீன். ஈமான் கொண்டவனே, விசுவாசமா இருக்கிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், எல்லாமே செய்றோம், ஆனா நல்லடியார்களோட இருக்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாம் நல்லடியார்களோட இருக்கிறீங்க. குர்ஆன் ரிப்போர்ட், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி வ கூனு மஅஸ் சாதிகீன். ஏன் உனக்கு ஈமான் பரல கூடாது, ஷைத்தானுடைய சூழ்ச்சி வந்துட கூடாது.
தொழுகையிலும் கூட ஷைத்தான் வருகின்றான். சஃபினுடைய இடைவெளி விட்டு விட்டுதான் ஓனாய் பூந்த மாதிரி ஷைத்தான் உன்னுடைய உள்ள போகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவுலியாக்களிடத்துல ஷைத்தான் பறந்து ஓடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஷைத்தான் வந்து பிறந்த உடனேயே குழந்தை பிறந்துருச்சு. அப்போ சைத்தான் வந்து என்ன செய்யறான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கெடுக்க வேண்டும் என்று வருகின்றான் சைத்தான். அப்ப அவருடைய பட்டாளத்துல சொல்றான். சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக வந்து கொண்டிருக்கப்படும் பொழுது அப்ப உடனே சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கால்ல ஓங்கி அடிங்கங்கறாங்க. அடித்த உடனே இன்றைக்கு சொல்றோம் தென் யமன்ல போய் ஷைத்தான் போய் விழுந்தான். பாருங்க அது என்ன காரணம் என்றால் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்துல ஷைத்தான் கூட 8 அடி தூரத்துல போய் விழுகிறான் என்பதை நீங்கள் இதன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதனால எந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் வீழ்ச்சி அடையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா. मेरे बंदे शामस्तान के दरबार में कई आशिक बैठे हैं, हर एक के मुरादों को, हर एक के मुरादों को, हर एक के मुरादों को अल्लाह से दिलाते हैं। ये कान में नाबीना रोजे पे खड़ा होगा, खतरे को अगर फतेह शामस्तान, खतरे को अगर फतेह शामस्तान, खतरे को अगर फतेह शामस्तान दरिया से बहा
சரி.
கணிதா